ஹாய் ஃப்ரெண்ட், இன்றைக்கி மதியம் லஞ்சு வந்து எங்கள் வீட்டில் வந்து சிம்பிளாக தாங்க, எதுவும் செய்யலை. கோவக்காவும் உருளைக்கிழங்கு இருந்தது. அது தொட்டுக்க பண்ணிவிட்டு அப்படியே வந்து சாப்பாடை வெடிச்சிட்டு பச்சடி சொல்லுவாங்க. நாங்கள் பச்சடினா பச்சை மிளகாவும் தக்காளியும் வெங்காயம் அப்புறமா 2 பல் பூண்டு போட்டுட்டு நல்லா எண்ணெயிலே வேக வச்சுருவோம். உப்பு போட்டு வேக வச்சுட்டு அதுதாங்க கடைஞ்சிடணும். சொல்கிறப்பவே வாய் அச்ச ஊறுது. கடைஞ்சிட்டு அது வந்து சூடான சாதத்தில் போட்டு நல்லா பிசைந்து தொட்டுக்க கூட ஒன்றுமே வேணாங்க, அப்படி அருமையாக இருக்கும். தொட்டுக்க கூட ஒன்றுமே வேணாம், சூப்பராக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது செஞ்சுருக்கேன். என் பையனுக்கு எனக்கு மட்டும்தாங்க அந்த பச்சடி. அதே மாதிரி என் பையனுக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து தயிர், அவங்க 2 பேருக்கும் தயிர். 2 பேரும் எங்கள் வீட்டுக்கு சாப்பிடவே மாட்டாங்க அந்த பச்சடி. காரமே அந்த லிஸ்ட்டில் சேர்க்க மாட்டார். அந்த காரம் வீட்டில் சாப்பிட்றது அதிகமான நான் மட்டும்தான். வெறும் பச்சை மிளகாவும் வெங்காயம் போட்டு கொஞ்சம் புளியை போட்டு அரைச்சி ஊற்றலாம் நான் சாப்பிட்ருவேன். நான் அந்த மாதிரி, ஏன்னா நாங்கள் ஆந்திரா இருந்ததுனால நாங்கள் சாப்பிட்ருவோம். எங்கள் வீட்டுக்காரர் சாப்பிட மாட்டார். என் பையன் சாப்பிடுவான். அவனுக்கு கொஞ்சோண்டு பாத்ரூம் வந்து சும்மா போகிறான் மோஷனு, அதனால் அவனுக்கு கொடுக்கல நான். சரி 2 பேருக்கும் தயிரே கொடுத்துடலாம், நீங்கள் 2 பேர் தயிர் சாப்பிடுங்க, நான் வந்து பச்சடி செஞ்சுட்டு தொட்டுக்க உருளைக்கிழங்கும் கோவக்காயும் இருக்குது, அது எண்ணெயில் பொரிச்சிடுறேன். எண்ணெயில் பொரித்து கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கொடுத்தா என் பையன் அதை அருமையாக சாப்பிடுவான். எண்ணெயில் பொரிக்கணும் அவனுக்கு. அடிக்கடிக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க அவங்க அப்பா வேறு இல்லையா. இந்த உடம்பு சும்மா மோஷனு போகிறதுக்கு உடம்பு ரொம்ப டயர்டாயிட்டான். அதனால் இது பண்ண முடியல. அதனால் அவனை தூக்கி வச்சுக்கிட்டு அப்பப்போ சின்ன சேட்டை பண்ணியிருந்தான். உப்பு வேணும்னு கேட்குறான். எது பார்த்தாலும் கடுகு பார்த்தாலும் வேணும் குடும்பான்னு சொல்லுவான், வெந்தயம் பார்த்தாலும் வேணும் குடும்பான்னு சொல்லுவான், உப்பு பார்த்தாலும் உப்பும் கேட்பான் சாப்பிட்றதுக்கு. அவன் வந்து அந்த மாதிரி என்ன சொல்கிறது பழகிடுச்சு அந்த மாதிரி. அது உப்பு தான் கேட்டுன்னு இருந்தான். அந்த உப்பு நான் கொடுக்கல. அப்புறமா சாப்பாடு வெடிக்கிற அந்த கஞ்சியை பார்த்து அது வேணும் கொடுன்னு சொன்னான். அவன் ரொம்ப சேட்டாங்க. வந்து அடுப்புக்கிட்ட உக்காந்துக்கிட்டான் பாருங்க. ஆனால் அடுப்பு அந்த ஓரத்தில் இருக்குது. இந்த ஓரத்தில் இவனை உட்கார வச்சுருக்கேன். ரொம்ப சேட்டக்கார பையன் இவன். பார்ப்பான், கஞ்சி வேணும் குடுன்னு கேட்பான். நான் கையில் ஏதாவது வச்சுருக்கேன்னா கையை பார்க்குறான். கையில் ஏதாவது வச்சுருந்தா அப்போ வாங்கலாம்ல, கையில் உப்பு ஏதாவது வச்சுருந்தா எடுத்து சாப்பிட்லாம். அங்கே வேறு இது பாத்திரம் ஸ்டாண்டு இருக்கா, அவனொன்னா கரண்டிலேருந்து எல்லாமே எடுத்து கையில் வச்சுக்கிட்டான். தூக்கி வேற கீழே போட்டுட்டான். ரொம்ப சேட்டக்கார பையனுங்க. இந்த மாதிரி பையன் அவங்க வீட்டில் இருக்கானா கேளுங்க. என் பையனுக்கு கஞ்சி கேட்டான். கஞ்சி நான் கொடுக்க போகிறேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.